ஸோ வணக்கம் காய்ஸ், நான் தான் உங்கள் எஞ்சி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக பேக்ரவுண்ட் ஸ்டாண்ட் வாங்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன். அது இன்றைக்கி பூர்த்தி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டாண்டும் ஃபோன் ஸ்டாண்டும் வாங்கிக்கிறோம். அதோட கிளிப்பு, அதோட பிளாக் கலர் ஸ்க்ரீன் வாங்கிக்கிறோம். இதெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் இப்போ இந்த வீடியோவில். அதுவும் எந்த பிராண்டில் வாங்கிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, சோனியான்ட்டு ஒரு பிராண்டில் வாங்கிக்கிறோம். அதுவும் இல்லாமல் இது எங்கே வாங்கணும், எவ்வளோ ரேட்டு எல்லாமே நான் அன்பாக்சிங் பண்ணும் போதே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான விஷயம், ஆரம்பிக்கலாமா? கிட்டத்தட்ட 5 kg இருக்குமேங்க இந்த வெயிட் மட்டும். நான் சொல்லணும்னா நல்லாவே பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுதான் ஃபோன் ஸ்டாண்டு. ரொம்பவே நல்லாவே வெயிட்டாகவே கொடுத்துக்கிறாங்க. இது எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 மட்டும் தான் இதுக்கு வாங்கினாங்களே. நல்ல ஒரு வெயிட்டாக இருக்குது. என்ன சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ அந்தமாரி வெயிட் இருக்குங்க. பார்க்கவே நல்லா லுக்காக ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு யூடியூபர் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது. மறக்காமல் நீங்களும் போய் வாங்கிக்கோங்க. வேணா கீழே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுற வீடியோவில். அதுவும் இல்லாமல் இந்த தீபாவளிக்காக இந்த வீடியோ எடுக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு அதிகமாக பட்டா சவுண்ட்லாம் கேட்கும். கொஞ்சம் இது பார்த்துக்குங்க. வாங்க இது பண்ணுறேன். ஸ்டாண்டு கூட பேக்கும் கொடுத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. பேக்கும் சரிங்க, ஜிப்பும் சரிங்க. நல்ல ஒரு இதுவில் கொடுத்துக்கிறாங்க தான் சொல்லணும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது. நல்ல ஒரு இதுவில் தான் கொடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்டாண்டு கூட ஒரு 3 லாடு மாரி குத்துக்கிறாங்க. இது எதுக்குன்ட்டு தெரில, நான் ஃபிட் பண்ண மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. இதுதான் ஸ்டாண்டு. 2 ஸ்டாண்டு 3 லாடு குத்துக்கிறாங்க. அண்டு ஃபோன் ஸ்டாண்டு இது உங்களுக்கு நான் செட் பண்ணி காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது கிளிப்பு வாங்கிக்கணும். நீங்களே தான் கடையிலே போய் வாங்கிக்கணும். இந்த கிளிப்பு வாங்கினா அந்த சைட்லலாம் கிளிப்பு உங்களுக்கு நான் காமிக்கிறேன், மென்ஷன் பண்ணுறேன். இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு இது வாங்கினேன், ஆனால் அது பிளர்ராக அடிச்சிச்சு, அதாவது ரிஃப்ளெக்ட் அடிச்சுது. அதால் அது வேணான்ட்டு இது வாங்கினேன் நான். இது நல்லாவே இருக்குது தான். ஆக்சுவலாக இது எவ்வளோக்கு வாங்கினோம் பார்த்தீங்கன்னா 400 rupeesக்கு வாங்கினோம். இதை வைப்போம். இப்போ நம்ம செட் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வேளையும் நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இது 7 மீட்டர் இருக்கும். அதோட ஸ்க்ரீன் 6x4 அடி மீட்டரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டும் இருக்குது. இது நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கேமரா ஸ்டாண்டே வாங்கி இது பண்ணாலும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இருக்குது இதுக்கு. அதுவும் இல்லாமல் இதை நாங்கள் வெளில வச்சு மொட்டை மாடல, அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைட்டில் வருது கொஞ்சம்
டெஸ்ட் பண்ணதுக்கோசம் தான் நம்ம இப்போ வெளில வச்சோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு அதோட அவுட்புட் உங்களுக்கு நான் காமிக்க போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. வாங்க இப்போ நான் வீட்டுக்குள்ளே வச்சு உங்களுக்கு செட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவை. மேலேருந்து இப்போ நம்ம கீழே எடுத்துகிட்டு வந்து மாட்டியாச்சு. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து பார்க்க அவுட்புட்டு வேறு லெவலில் தான் இருக்குது. ஒரு யூடியூப் சேனல், ப்ரொஃபஷனல் யூடியூப் சேனல் வச்சுருந்தா எப்படி இருப்போமோ அப்படியே இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஃபோன் ஸ்டாண்டு, இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது 500 ருபீஸ்க்கு வாங்குது. அதுவும் இல்லாமல் பேக்கில் இருக்கிற ஸ்க்ரீனு ஸ்டாண்டு எல்லாமே உங்களுக்கு நான் முன்னாடி வந்து சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இங்கேருந்து ஒரு ஷாட் எடுக்கலாம், இந்த இடத்துலேருந்து ஒரு ஷாட் எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் எவனோட தயவும் இல்லாமல் இந்த வீடியோ நம்ம எடுக்கலாம். அன்பாக்சிங் கூட சரி, இல்லை வேறு எந்த வீடியோ எடுக்கிறான்லாம் சரி, உங்களுக்கு நான் முன்னால் வந்து ஒரு அவுட்புட் காமிக்கிறேன் இருங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தா உங்களுக்கு அவுட்புட் தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது எவ்வளோ வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது 1600 ஸ்டாண்டு மட்டுமே. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 400 ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ நின்று வீடியோ எடுக்கிற ஸ்டாண்டு வேறு 550, அதாவது 550 ஆயிடுச்சு. இந்த ப்ரைஸ் எல்லாம் குறைக்கணும்னு நினச்சி போய் கேட்டாலும் குறைக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னா எனக்குன்னு தெரில, ஏன்னா பில்லும் கொடுக்குதில்ல. இந்த பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ண லொக்கேஷன் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் திட்டாதீங்க.